小轩窗梳妆，是谁家姑娘？轻轻又像雨铃铛。愿晚风送霜，愿凄尽天光。你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐千桌的吟唱。愿人世无常，愿思念风涨。你是掌心江洋滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残言，想与你相见，此情绵绵，心幸福绵绵。எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க? நான் ஒன்றும் அழலையே. கண்ணில் தூசி விழுந்திருக்கும். நீங்க இன்னும் எனக்கு பதில் சொல்லவே இல்லையே. யாரையாவது பாதுகாக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? நினைச்சிருக்கேன். சின்ன வயசுல இருந்தே நான்சாங் மக்களை காப்பாத்தணும்னு. ஓ, அப்படியா? நீங்க எங்களை மாதிரி இல்ல. உங்க தியாகம் ரொம்பவே பெருசு. என்ன புகழ்ந்தது போதும். உன்னோட ஆழ் மனசுல நீ யாரை பாதுகாக்கணும்னு நினைக்கிற? அவங்க தான் அலமாரியில ஒளிஞ்சிருந்தாங்களா? எனக்கு அப்போ வேற என்ன பண்றதுன்னே தெரியல. என் மனசுக்கு பிடிச்சவங்களை காப்பாத்துறதுக்கு முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வேன். ஆனா ஒண்ணு, உங்க இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் நான் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன். உள்ள இருந்தது நட்சத்திரமா? இல்ல இல்ல, அவன் இல்ல. அவன் இப்போ பெரிய பதவியில இருக்கான். அந்த மாதிரி இடத்துக்குலாம் அவன் போகவே மாட்டான். நான் அவனை நட்சத்திரம்னு சொல்றதே, அவன் அந்த மாதிரி பிரகாசமானவன். அப்படிப்பட்டவன் தப்பு பண்ணுவானா? இல்ல. அப்ப உண்மையை சொல்லு. அந்த அலமாரிக்குள்ள உண்மையிலே ஒளிஞ்சிட்டு இருந்த நபர் யாரு? செடிகளுக்கு தண்ணி ஊத்தணும்ல, கவலைப்படாதீங்க, நான் உதவி பண்றேன். இந்த மனுஷன் கண்ணில் இதை படாம பாத்துக்கணும். பாத்து கொஞ்சம் பக்குவமா. மெதுவா தானே செய்யறேன். தோட்டத்துல ஒட்டின மண்ணை கூட கழுவிட முடியுது. ஆனா அந்த கட்டிடத்துடைய நாத்தம் உங்களை விட்டு போக மாட்டேங்குதே. நான் மட்டும் அந்த இடத்துக்கு போகலனா அந்த நல்ல வாய்ப்பை நான் தவற விட்டுருப்பேனே. என்னது நல்ல வாய்ப்பா? நீங்க எது சொல்றீங்க? என்ன இளவரசி, ஆசிரியர் சொல்லி கொடுத்ததை மறந்துட்டீங்களா? இது இப்படியே தொடர்ந்தா அது உங்களுக்கு தான் பெரிய ஆபத்து. நான் ஒன்னும் மறக்கல. அது என்னவோ தெரியல, அவரை இதுல இருந்து காப்பாத்தணும்னு தோணுச்சு. உங்க எண்ணம் மாற ஆரம்பிச்சிருச்சு. போற போக்க பார்த்தா கவுந்துருவீங்க போல இருக்கே. என்னவோ தெரியல, நான் இன்னைக்கு அப்படிலாம் நடந்துகிட்டேன். அது மட்டும் இல்லாம அவரால் தான் நான் நிம்மதியா தூங்குறேன். அவர் எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? இளவரசி, அந்த கனவை நீங்க தடுத்து நிறுத்திட்டீங்கல்ல? அந்த பொண்ணு பார்க்க அப்படிதான் இருந்தா. அதுவும் நான் கனவுல பார்த்த மாதிரி அவ சிகை அலங்காரம்லாம் இருந்துச்சு. அதோட அவ தளபதியோட சேர்ந்து குடிக்கிறதுக்காக ஏதேதோ சதி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்படின்னா அது அவளாதான் இருக்கணும். இளவரசி, இன்னொரு வாய்ப்பையும் வீணாக்கிட்டீங்க. சாவ பத்தி பயம் இல்லையா? ஆனா இது ஒண்ணு கடைசி வாய்ப்பு இல்லையே. அதோட இந்த மாளிகையை விட்டு போறதுக்கு முன்னாடி கடைசியா நான் இதை செஞ்சிருக்கேன். என்னாச்சு? அவங்க வாழ்க்கையில திரும்ப ஒரு நாளை குறைச்சிட்டாங்க. உங்க எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செய்யல. நான் உங்களை கவனிச்சுக்கல.
ஒருவேளை அவங்க இறந்துட்டாங்கன்னா நான் சொர்க்கத்துக்கு போக தகுதியானவளா இருப்பேனா? என்னது? அவ்வளவு திமிரா அதை திருப்பி கொடுக்க வந்திருக்கானா? என் பொறுமைய சோதிச்சிட்டான். அவனை கண்ட துண்டமா வெட்டுறேன். அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுங்க. மறந்துட்டீங்களா, நீங்க ஃபான்லுக்கு போனதுனால தான் இந்த சம்பவமே நடந்தது. இந்த விஷயம் பிரபுவுக்கு தெரிஞ்சதுன்னா இளவரசி, லோஜி உங்களை பார்க்க வந்திருக்காரு. சரி சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். உத்தரவு. ஒண்ணுல உங்க பைய தவற விட்டுட்டீங்க, அதான் கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். வச்சுட்டு போங்க. ஆ. எதுக்காக முகத்தை மூடி இருக்கீங்க? நான் பிறக்கும் போதே முகம் கொடூரமா இருந்தது. நான் மத்தவங்கள பயமுறுத்திடுவேன். அதனால என் அப்பா என் முகத்தை எப்பவும் இப்படி மறைச்சு வைக்க உத்தரவு போட்டிருக்காரு. ஆனா நான் தான் உங்க முகத்தை தெளிவா பார்த்தனே. அப்படிலாம் எதுவும் இல்லையே, நீங்க நல்லதா இருந்தீங்க. நான் முகத்துக்கு சாயம் பூசினதுக்கு அப்புறமா என்ன நீங்க பாத்தீங்க. அப்படின்னா நீங்க பூசாம எப்படி இருப்பீங்க? நீங்க பார்க்க ஆசைப்படுறீங்களா? ஆமாங்க. பாத்தீங்களா, நான் அழகா இருக்க மாட்டேன்னு சொன்னல, அதான் கையில கத்தி எடுக்கிறீங்க. புரிஞ்சு போச்சுங்க. இதுக்கப்புறமா என்ன நீங்க பார்க்கவே மாட்டீங்க. இல்லங்க இல்லங்க, இங்க பாருங்க, ஒருத்தங்க உடலை பார்த்து எதையும் முடிவு பண்ணிடக்கூடாது. ஒருத்தங்க அழகா இருக்காங்கிறதுக்காக அவங்க மனசும் அழகா இருக்கும்னு அர்த்தம் இல்ல இல்லையா? அதே மாதிரி உங்க முகம் எப்படி இருந்தா என்ன, உங்க மனசு அது அழகா இருக்குல்ல. என்ன இப்ப என்ன சொன்ன? அதாவது உங்க முகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லங்கிற. நானும் உங்களை மாதிரி தாழ்வு மனப்பான்மையில இருந்தவன் தான். ஓ, மொகரக்கட்டைக்கு நான் கேக்குறேனா? அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். என் மனசுக்கு பிடிச்ச ஆளு வேற ஒருத்தர் இருக்காரு. நீங்க யார பத்தி இப்ப பேசுறீங்க? நான்சாங் போர்க்கடவுள் ஷியூ. என்ன, தளபதியா? உனக்கு தெரியுமா? சரிங்க, சரி சரி, கொஞ்சம் இறக்குங்க. அவரோட அண்ணன் எனக்கு ரொம்ப பழக்கமானவர். பேரு லோஜி இல்ல? உனக்கு என் தளபதிய தெரியுங்கிறதுனால அவரோட பழக்க வழக்கமும் தெரிஞ்சிருக்குமே. அவருக்கு குறிப்பிட்ட ஆசை ஏதாவது? அவரு சொன்னதில்ல, ஆனா தளபதி சூமோ சொன்னதா ஞாபகம். அவருக்கு ஜீன் சிட்டுவான் சாப்பிட ரொம்ப பிடிக்குமா. கொடுமை என்னன்னா, சின்மின் திருவிழால அவருடைய அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்புறம் என்னுடைய அத்தை தான் அவங்கள வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு அதை சாப்பிட பிடிக்கலையா. அப்படியா? சூ அவர்களே, வாய்முடு. ஒரு நல்ல செய்தி சொல்லிருக்கேன்னு தான் உன்னை பாக்குறேன், இல்லன்னா நான் உன்னை கண்டுக்கவே மாட்டேன். நமக்குள்ள நடந்ததை பத்தி வெளியில மூச்சு விட்டுறாத, அப்புறம் பின் விளைவுகள் மோசமா இருக்கும். நீ முதல்ல வெளியே போ. நன்றிங்க. கடைக்காரரே, இதோ வந்துட்டேன். அடடே, நீங்களா? நீங்க எங்க கடைக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சே. பெரியவரே, சமீபத்துல வெளிவந்த புத்தகம் ஏதாவது? நிறைய புது புத்தகம் இருக்கு, இருங்க காமிக்கிறேன். அப்படியா? ஆமா, இந்தாங்க. தளபதியும் இத இளவரசியும். பாருங்க. லூமா செங்வான். இது தளபதிங்கிற பேரே இல்லாம வேற ஏதாவது தாங்களேன். சொன்னது புரிஞ்சுதா? புரியுதுங்க. என் மனசுல இருக்கிறது உங்களுக்கு எப்படிங்க புரியும்? எனக்கே புரியலையா. மனசும் சரியில்லை, எங்க போறதுன்னு தெரியல. படிக்கிறதுக்காச்சும் ஏதாவது புத்தகம் இருக்கான்னு பாக்கலான்னு வந்தேன். பெரியவரே,
வான்ஷான் கதைகள்ல புதுசா ஏதாவது வந்திருக்கா? அதெல்லாம் இப்ப யாருமே படிக்கிறது இல்ல. அட, உங்க அலங்காரத்தை இப்பதான் கவனிக்கிறேன். உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்களா? புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஏத்த புத்தகம் என்கிட்ட இருக்கு. மறைச்சு வச்சு எடுக்கிற அளவுக்கு அப்படின்னு புத்தகம். என்னங்கம்மா, இந்த புத்தகம் உங்களுக்கு திருப்தியா இருக்குங்களா? இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. இங்க இளவரசி இருக்காங்க. இருக்காங்க. நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். தளபதியோடைய வளர்ப்பு அம்மா உங்களை சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. சீக்கிரம் போங்க. நிஜமாவா? என்ன யோசிக்கிறீங்க? வாங்க போலாம். ஆ. ம். ஆ, ஆ. அம்மா. சீக்கிரம் வா. வணக்கம்மா. வணக்கம் கணவரே. முதல்ல உட்காந்து சாப்பிடு. இன்னைக்கு நீங்க 2 பேரும் இருக்கும்போதே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னா, எனக்கு வேற வயசாயிட்டே போகுது. உனக்கு இங்க நிறைய வேலை இருந்ததுன்னா அந்த பொண்ணை அவ வீட்டுக்காவது அனுப்பி வை. ஏன்னா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி உனக்கு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் வயித்துல ஒன்னத்தையும் காணும். எனக்கு ஆசை இல்லைன்னாலும் நம்ம முன்னோர்களோட ஆசைய நீங்க நிறைவேற்றணும்ல. அத்தை, இளவரசி இங்க மகிழ்ச்சியா தான் இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன்னு என்ன பதில் சொல்ற? ஒண்ணுமே புரியல. நான் உன் கல்யாணத்துக்காக என்னென்னவோ யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா நீ உன் விருப்பம் போலதான் முடிவெடுத்த. எது எப்படியோ எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. நீ என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல, எனக்கும் இளவரசிக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க 2 பேரும் மகிழ்ச்சியா தான் இருக்கோம். இல்ல சோய்? என்ன சரிதானே? ஆமாமா, நானும் தளபதியும் மகிழ்ச்சியா இருக்கோம். அப்படிதான். என்னங்க, நீங்க அவங்க கூட உட்காந்து பொறுமையா சாப்பிடுங்க. எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. நான் கிளம்புறேன். நல்ல நேரம் நெருங்கிடுச்சு. அக்கா கனவை உடைச்சிட்டதா நினைக்கிறாங்க. ஆனா தளபதி கிட்ட இருந்து தப்பிக்கிற வாய்ப்பை அக்காவே உருவாக்குவாங்க. நீ அவங்கள தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இரு. முதலாளி, யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க. நீங்க தவறவிட்ட மாலை அவங்க கிட்ட இருக்கான். உள்ள கூப்பிட்டு அவரை உபசரிங்க. உத்தரவு. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நாம 2 பேரும் முதல் முறையா இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து மது அருந்துவோம்னு நினைக்கவே இல்லை. எனக்கு ஒரு விஷயம் புரியல. உண்மையிலேயே உங்க நோக்கம் தான் என்ன? நான் பேங்ஷாங்க பத்தி பேசுறேன். உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. வேற என்ன சம்பந்தம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இளவரசி கொண்டு வந்த வரதட்சணை பொருட்களை பார்த்தாங்க. அவங்க மன்னருடைய வளர்ப்பு மகள் தான். ராஜ குடும்பத்து பெண்ணை விட அவங்களுக்கு நிறைய பொருட்கள் கிடைக்குது. இப்ப வரைக்கும் அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்குது. உங்களை தவிர வேற யாரும் மனசுக்கு தோணல. நான் யோசிச்சேன், அதனாலதான் கேக்குறேன். நீங்க எப்படி நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு சகோதரனா என் கடமை நான் செய்யறேன். இருக்கலாம். ஆனா ஃபான்லோக்கும் ஃபான்சானுக்கும் நீங்க வர வேண்டிய காரணம் என்ன இருக்கு? பணம் தான். என்னையும் என் அக்காவையும் சின்ன வயசுல மன்னருக்கு பிடிக்காது, கண்டுக்க மாட்டாரு. அதனால எதிர்காலத்துல அவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஒருவேளை அக்காவோட இந்த செல்வம் உங்க கண்ணை உறுத்துனா என்கிட்ட சொல்லுங்க. என் அக்காவுக்கு இன்னும் சிறப்பான வாழ்க்கைய. அதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஜூவி என்ன நல்லபடியா பாத்துக்கிறாங்க.
எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அப்போ உங்களுக்கு வேற என்ன வேணும்? நான் ஒரு வழக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு விபத்துக்கு முன்னாடி அந்த நபர் பேங்க்ஷாங்ல ஒரு பொருள் வாங்கியிருக்காரு. அது சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்குகளை நான் பார்க்கணும். தாராளமா பார்க்கலாம். ஆனா நீங்க எனக்காக ஒரு வாக்கு கொடுக்கணும். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அக்கா கெட்ட கனவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அவங்க அமைதியான இடத்துல இருக்கணும்னு மருத்துவர் எங்கள்கிட்ட சொல்லி இருக்காரு. அதுக்கு நீங்க அனுமதி தருவீங்களா? எவ்வளவு நாள்? ஒரு 3 நாள் தான். 3 நாளைக்கு அப்புறம் அவங்க குணமானதும் நான் வந்து கூட்டிட்டு போறேன். நான் அதை ஏற்கிறேன். எங்க அதை காணோம்? அதை யார் எடுக்க போறாங்க? எந்த வழக்கு விஷயமா நீங்க அதை தேடுறீங்க? யாரங்க? விடாத. தளபதி தப்பிச்சிட்டானுங்க. இந்த கொலைகாரனுங்க எனக்காக தான் இங்க வந்திருப்பானுங்க. ஆரம்பத்திலே சந்தேகப்பட்டேன். இப்போ அது உறுதி ஆயிடுச்சு. அண்ணனோட மரணத்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்போ என்ன பண்றது? இங்க வந்து போனவங்க உடம்புல அந்த வாசனை வீசும். அவ்வளவு சீக்கிரம் போகாது. இதை ஒரு தடயமா வச்சு பின்தொடர்ந்து போய் பாரு. உத்தரவு. தலைவரே, அந்த தளபதி அங்க வரத்துக்கு முன்னாடியே நாங்க இதை அங்கிருந்து திருடிட்டோம். ஆனா கடைசி நேரத்தில் என்ன பார்த்துட்டான். அவன் அண்ணன் ஷூமும் விபத்துல சாகலங்கிற சந்தேகம் அவனுக்கு இருக்கு. ஒருவேளை அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அதனால என்ன? நாம பத்த வச்ச நெருப்பு எல்லாத்தையுமே அழிச்சிருச்சு. ஒருவேளை அவன் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா அவன் அண்ணன் கிட்ட இருந்து உண்மையை வாங்கறதுக்கு பாதாளத்துக்கு தான் போகணும். இன்னொரு தடவை நீங்க இதை தொலைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. அவங்க வேற என்ன சொன்னாங்க? சீக்கிரமே வந்து அவங்கள வெளியே கூட்டிட்டு போக சொல்லி கேக்குறாங்க. ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்து அவங்க உருமாறத்துக்குள்ள சீக்கிரமா கூட்டிட்டு போக சொல்றாங்க. எனக்கும் தெரியும். பொருட்களை எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்க சொல்லு. ஸ்வயோ கிட்ட நான் பேசிட்டேன். உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்னும் இல்ல. இந்த உருமாற்றத்துக்கு அப்புறம் இளவரசிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாம போ. உன்னை விட எனக்கு அவங்க மேல நிறைய அக்கறை இருக்கு. இவங்க 2 பேரும் பிறப்புகளுடைய தாக்கத்தை குறைச்சி எடை போடுறாங்க. அப்படின்னா இதுக்கான தீர்வு நான் தான் கண்டுபிடிக்கணும். இளவரசி மதுபானத்தை மாத்தி வச்சுதான் சொன்னாங்க. ஆனா அதுல உண்மையிலேயே மயக்க மருந்து இருந்துச்சுன்னு எப்படி தெரியும்? ஒருவேளை இதெல்லாம் அவங்கள கற்பனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கலாம். நான் தான் என்னன்னு விசாரிக்கணும். உங்களுக்கு உள்ள எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்கு. போய் மகிழ்ச்சியா இருங்க. சகோதரி, என்ன விஷயம் சொல்லு. ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன். உங்ககிட்ட அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இந்த மாதிரி இருக்குங்களா? அது 2 பேர் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள சும்மா தான் கேக்குறேன், நீங்க பதறாதீங்க. அது இருந்தா நான் பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன். எனக்கு புரியுது, நீ கூச்சப்பட வேண்டாம். ஆனா இந்த மாதிரி இடத்துல நாங்க அதையெல்லாம் விக்கிறது கிடையாது. எங்க முதலாளி கட்டளையிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பொருளை இங்க ஏதாவது பொண்ணு பயன்படுத்தினான்னா நாங்க அதிகாரி கிட்ட பிடிச்சு கொடுத்துருவோம். நிஜமாவா? இத பத்தி வெளியில சொல்லாத. நேத்து எங்க முதலாளி ரொம்ப கோவப்பட்டாரு. இவங்க சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா இளவரசியுடைய கனவு உடையலன்னு அர்த்தம். ஆனா அந்த கனவு உடையலன்னா என்ன? அந்த கனவுல அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டா மகிழ்ச்சியா இருந்தீங்களா? அப்புறம் பார்க்கலாம். போயிட்டு வாங்க. அக்கா அக்கா, என் செல்ல அக்கால என்ன பண்றீங்க? பாருங்க, தயவு செஞ்சு சொல்லுங்களேன். அந்த மாதிரி விஷயம் எங்க கிடைக்கும்?
சரி, இத பத்தி வெளியில யார்கிட்டயும் மூச்சு விடாத. சொல்ல மாட்டேல்ல? மாட்டேன், சொல்லவே மாட்டேன். நினைவு இருக்கட்டும். முதலாளி அம்மா, உணவு தயாராயிடுச்சு. என்ன உடை உடுத்துறதுனே தெரியல. அதோட ஃபாங்லூல நிறைய அழகிகள் இருப்பாங்க. தளபதி அவங்கள பாத்திருப்பாரு. கொடுமையா இருக்கு. அன்னைக்கு ஃபான்லூன்ல நான் ஒரு திறமையான பொண்ணை பார்த்தேன். உங்களுக்கும் அதே மாதிரி சிகை அலங்காரம் செய்யட்டுமா? தளபதி, பிரபு சூவோட மகள் சோன்வாங் இங்க வந்திருக்காங்க. அவ எதுக்காக இங்க வந்திருக்கா? கண்டுக்காதீங்க. ஆனா தளபதி, அவங்க உங்களுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. என் நூலகத்துல உட்கார சொல்லுங்க. நான் மதியத்துக்கு அப்புறம் வந்து பாக்குறேன். உத்தரவு. இளவரசிய நாம சாதாரணமா போய் கூப்பிடலாமே, எதுக்கு இதெல்லாம்? எல்லாரோடைய கவனத்தையும் ஈர்த்துக்கிட்டு கடைசியா இந்த இடத்துக்கு தான் போறோம். அதுக்காக தான் இந்த ஆடம்பரம்லாம். இனிமே இது தேவைப்படாது. எதனால இப்படி சொல்றீங்க இளவரசே? சொல்லுங்க பாட்டி, அவர் இத பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு? அவர் உங்களை நூலகத்துல காத்திருக்க சொன்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்குறாரு. ரொம்ப நல்லது. இத பார்த்த உடனே அவர் மனசு மாறும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, தெரியுமா? இந்த சிகை அலங்காரம் அப்படின்னா ஷுவாங், எழுந்துருங்க. நீங்க எப்படி இங்க? சகோதரிய பார்க்கலான்னு வந்தேன். என்ன இது, ஏதோ நல்ல உணவை கொண்டு வந்திருக்கீங்க போல. இதோ. என்னது இது, பார்க்க வினோதமா இருக்கு. உங்களுக்கு விவரம் பத்தல. இது தளபதியார் சின்ன வயசுல ரொம்ப விரும்பி சாப்பிட்டது. ஆனா நான் இத கலப்படம் இல்லாம இயற்கையான மூலப்பொருட்கள்ல செஞ்சிருக்கேன். என்ன வித்தியாசம் தெரியும்? அதெல்லாம் ரகசியம்ப்பா. உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? எது எப்படியோ அவர் இத சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த இளவரசியால பாழடைஞ்சு போயிருக்கிற அவர் மனசுல திரும்பவும் மகிழ்ச்சின்ற மரத்தை வளர வைப்பேன். இவளுடைய சிகை அலங்காரம் இளவரசி சொன்ன மாதிரியே இருக்கு. அப்ப கனவு நிறைவேற போகுது போல இருக்கே. இது ஒரு நல்ல வாய்ப்பு. சரி, நாங்க கிளம்புறோம். இளவரசி அவங்க கனவுல சொன்ன பெண் வேற யாரும் கிடையாது, இவளாதான் இருக்கணும். தளபதி இளவரசி சாப்பிடுற உணவுல எதை சேர்த்துருவோம். இன்னொன்னு, அந்த சூடைய தேநீர்ல கலந்துடலாம். அவ்வளவுதான். தளபதியும் இளவரசியும் சந்திக்கும் போது என்ன ஆனாலும் இளவரசி ஒரு மரண அனுமதிக்கவே கூடாது. அசையாத. நீ மட்டும் எனக்கு சாப்பாடு கொடுக்காட்டி நான் பசியில செத்து போயிடுவேன். இளவரசி, நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்க. நம்ம தளபதிக்கு இந்த மாதிரி மதுபானங்கள் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இது தரேன். மறக்காதீங்க, இது உங்க கையால அவருக்கு நீங்க கொடுக்கணும், சரியா? என்ன நீ திடீர்னு எதுக்கு இதெல்லாம்? அது பிரபு இன்னைக்கு மத்தியானம் உங்களை கூட்டிட்டு போக வராருல்ல, அதனால நீங்க இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு போகணும். நான் போக மாட்டேன். ஒருவேளை திரும்ப எனக்கு தண்டனை கொடுத்துட்டாருன்னா, அதுவும் இல்லாம இப்ப நான் இருக்கிற நிலைமையில நான் ஒருவேளை குதிரையா மாறிட்டேனா? அட, அத பத்திலாம் யோசிக்காதீங்க. பாருங்க, இப்ப ஏற்கனவே மதிய நேரம் வந்துருச்சு. போன தடவை அரண்மனையில 6am அவ காப்பாத்தினப்போ நீங்க குதிரையா மாறினீங்கல்ல, அப்போ இந்த சூழ்நிலையில நீங்க அதே விலங்கா மாற வாய்ப்பே கிடையாது. கவலைப்படாதீங்க. நானும் போக மாட்டேன். நேத்து ராத்திரியே முறைச்சாரு. என்ன கேட்டாலும் எரிஞ்சு விழுந்தாரு. இளவரசி, ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. தளபதிக்கு உங்க ரகசியங்கள் எல்லாமே தெரிஞ்சிருந்தும் உங்களை வெளியே போக அனுமதிச்சிருக்காரு. எதனால அப்படி? ஆனா எப்படி? ஏன்னா உங்களுக்கு இது கூடவா புரியல? விவரமே பத்தல. அதாவது அவர் மனசுல நீங்க இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க அவரை திட்டி இருந்தாலும் சிரிக்க அனுப்பி இருந்தாலும் கூட
இப்பெல்லாம் அவர் உங்கள அப்படி நடத்துறது இல்ல. இதுதான் காரணம். அப்படிங்கிற இளவரசி, சரி நானே ஏத்துக்கிறேன். அவருக்கு பிடிச்ச உணவுகளையும் திராட்சை ரசத்தையும் எல்லா ஏற்பாடுகளையும் நீ பண்ணி தரியா? நானே நேரா போய் விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன். நல்லது. ரொம்ப பசிக்குது. விசாரணைக்கு அனுப்பின ஆள் வந்தாச்சா? மோப்ப நாய்களை எடுத்துட்டு வரதுக்காக ஆளுங்களை அனுப்பியிருக்கேன். தளபதி, ஷாவுனை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஏன் தளபதி, அந்த கருப்பு உடை அணிஞ்சவங்க எப்படி திடீர்னு வந்தானுங்க? ஒருவேளை ஷூனுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்காங்கறியா? ஆமா தளபதி, இளவரசியை வெளியில கூட்டிட்டு போகணும்னு கூட உங்ககிட்ட அப்பதான் கேட்டிருக்காரு. அதனால எனக்கு என்ன சந்தேகம்னா, அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ரகசியம் ஒளிஞ்சிருக்குமா? அவங்களுக்குள்ள ரகசியமா? ஏன் செல்லக்குட்டி, எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? இளவரசிக்கு வணக்கம். அது என்னன்னா, அட பாய், நீங்களா வாங்க. என்னங்க, நான் என் சொந்தக்காரங்களை பார்க்க போலான்னு சொன்னீங்கல்ல, அதனால நான் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். உங்களுக்காக சிறப்பு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன், சாப்பிட்டு போங்க. எனக்கு பசிக்கல, நீயே போய் சாப்பிடு. சரி, நான் காத்திருக்கேன். உங்களுக்கு பசிக்கும் போது சாப்பிடலாம். தளபதி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன். போயிட்டு வாங்க. போலாமா? நான் உதவி பண்றேன். ஹேய், இது கத்திரிக்கோள். செடிகளை மிதிக்காத. மன்னிச்சிருங்க. இந்த இலைகள் தான் காயலையே, எதுக்கு நறுக்குறீங்க? கூடுதலா இருக்கிற பகுதிகளை வெட்டிட்டோம்னா தேவையான பகுதிகளுக்கு அதிக ஊட்டச்சத்து போய் சேரும். இதுல இப்படி ஒரு விஷயம் இருக்கா? மனித உணர்வுகளும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இங்க வெட்டப்படுறது வாழ்க்கையில வேற எங்கேயாவது ஒட்டப்படும். ஆனா அது அவ்வளவு சுலபம் கிடையாது. நாம யாரையாவது தேர்ந்தெடுத்தா அவங்களுக்கு கடமைப்பட்டவங்களாயிடுவோம். நீ அந்த நிலைமையில இருக்க வேண்டாம். நான் உங்களுக்கு என்ன கடமைப்பட்டிருக்கேன்? நம்பிக்கை. நீ என்கிட்ட இருந்து எதுவும் மறைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இப்பயும் நான் உங்ககிட்ட இருந்து எதையோ மறைக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ? ஆனா உண்மை அதில்ல. எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, சொந்தக்காரங்க இருக்காங்க, எனக்கும் அக்கறை இருக்கு. ஆனா நம்ம திருமணத்துக்கு அப்புறமா என்னால அவங்களெல்லாம் பார்க்கவே முடியல. அப்படின்னா நீ எனக்கு கடமைப்பட்டவள் ஆயிடுற? இல்ல, அது அங்க பாருங்க, நீங்க அந்த செடி மாதிரி தான் இருக்கீங்க. அது உங்களுக்கு சொந்தம் நினைக்கிறீங்க, ஆனா அது எப்ப போக்கும்னு நீங்க முடிவு பண்ண முடியாதுல்ல. அதே மாதிரிதான் எனக்கும் சொந்த முடிவு இருக்கு. சில விஷயங்கள் எல்லாம் நானே தான் முடிவெடுக்கணும். எனக்கு பசிக்குது, நான் முன்னாடி போறேன், நீங்க சீக்கிரம் வாங்க. இளவரசி, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. தளபதியே இன்னும் வரல. அது அவரை இளவரசி கூட போயிருக்காரு. கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. சரி. சோமர்களே, நீங்க முதல்ல கொஞ்சம் தேநீர் குடிங்களே. என்ன நீ கீழே கொட்டிட்டு இருக்க? இத பார்த்தாலே பிடிக்கல, எடுத்துட்டு போயிடு. அது இந்த தேநீரை தளபதியே தயார் பண்ணாரு. இது ரொம்ப புதுசா வாங்கினது. இளவரசிக்கு கூட அவர் இதை கொடுக்கறது இல்ல. அப்படியா? அப்ப ஊத்தி வச்சுட்டு போயிடு, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். பொறுமையா குடிக்கிறேன். உத்தரவு. சூம்பர்களே, தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு ஒரு வழியே இல்ல. இளவரசி கனவுல எப்படி வந்துச்சோ அதே மாதிரி ஏற்பாடுகளை இப்ப நான் பண்ணிருக்கேன். நான் உங்களுக்கு தேநீர் பரிமாறட்டுமா?
இல்ல வேண்டாம். இத நான் அவருக்கும் கொடுக்க போறேன். நானும் அவரும் சேர்ந்து குடிச்சுக்கிறோம். மாமா நில்லுங்க, மாமா நில்லுங்க. என்ன திடீர்னு உறவு முறையெல்லாம் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க? சரி சரி, கிண்டல் பண்ணாதீங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல அப்படி சொல்லிட்டேன். அதுவும் இல்லாம நான் தான் உங்களுக்கு உதவி செய்யறேன்ல. இப்போ நமக்கு இடையில பகை இருக்க வேண்டாமே. இளவரசியை கூட்டிட்டு போக தானே இங்க வந்திருக்கீங்க? தப்பு. பேசினபடியே நான் சாதாரணமா தான் இங்க வந்தேன். ஆனா நான் அந்த சூனுமான இங்க பார்த்தேன். அதான் அவசரமா வந்தேன். என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? அந்த பொண்ணு இங்க இருக்க கூடாது. என் அக்கா கிட்ட அந்த பொண்ணை பத்தி எதுவும் பேசாதீங்க. நீங்க அவளை சகிச்சுக்கவே கூடாது. இங்க பாருங்க, இன்னைக்கே நீங்க அந்த பொண்ணுக்கு ஒரு முடிவு கட்டலனா, இளவரசியும் வெளியே போயிட்டு திரும்ப வரலனா, அப்புறம் என்ன கேட்க கூடாது. இது இளவரசியோட வீடு. எங்க போனாலும் திரும்ப இங்கதான் வந்தாகணும். ஒருவேளை உனக்கு வேற ஏதாவது திட்டம் இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்ல. எங்க அக்கா இருக்காங்களே, அவங்க பேசும்போதுதான் ரொம்ப கடுமையா பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை ரொம்ப அதிகம். உடல்நிலை மட்டும் சரியா இருந்திருந்தா இங்க இருந்து வரவே மாட்டாங்க. என்ன வருத்தம்னா, சொல்ல வந்தது முழுசா சொல்லுங்க. என் அக்கா இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்களும் சும்மானும் சும்மா சகஜமா பேசுறத பார்த்தாங்கன்னா அவங்களோட நோய் இன்னும் அதிகமாயிடுமோன்னு பயமா இருக்கு. பெரியவங்களோட வாக்கு, காதல் நிலையற்றது, பெருமறிவு சோதனை. என்ன உளறிக்கிட்டு இருக்க? நீ போய் உன் அக்காவை பாரு, நான் வந்துடுறேன். சரி மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த ஷூவை பார்த்து பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்க. எல்லா உறவையும் வெட்டி முடிச்சிட்டு வாங்க. அட, இவ இவ்ளோ தயார் பண்ணிருக்கா, ஆனா எப்படி சாப்பிடுறது? நீயா? ஆமா, நானே தான். நீ வருவேன்னு நான் நினைக்கல. ஏன்கா, நான் வந்தது மகிழ்ச்சி இல்லையா? அப்படிலாம் இல்லையே. சரி வா சாப்பிடலாம். முன்னாடிலாம் என்கிட்ட எல்லாம் பேசுவக்கா. இப்போ கல்யாணமானதும் நான் உனக்கு வெளியாளா போயிட்டேன். சரி சரி விடு, நான் உன்கிட்ட சொல்லாம இருப்பேனா? அன்னைக்கு ஃபாங்லூல நீ இருந்தாங்கிற விஷயத்த அவர் எப்படியோ ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. நீ நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் அவர்கிட்ட எதையுமே வளரல. உன்னோட எதிர்காலத்துல போய் நான் விளையாடுவேன். நான் சொல்லு. அப்படின்னா அக்கா, இன்னும் உன்னோட மனசுல உண்மையிலேயே அக்கறை இருக்கா? ஆட இல்லாம இருக்குமா? கணவர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தம்பியும் முக்கியம். இந்தா சாப்பிடு. அப்ப முடிவு பண்ணிட்டியா? ஷூ மாளிகையை விட்டு கிளம்பி சுதந்திர வாழ்க்கையை வாழலாமா? அது என்னால வர முடியாது. ஏங்கா? உனக்கு அவரை உண்மையிலேயே பிடிச்சிருக்கா? அந்த ஆளால உனக்கு நிம்மதியா தூக்கம் கிடைக்குதுங்கிறதுனாலயா, இல்ல மன்னருடைய கட்டுப்பாட்டுனால இப்படி சொல்றியா? இல்ல உண்மையிலேயே உனக்கு அந்த ஆளை பிடிச்சிருக்கா? எனக்கு அது சொல்ல தெரியல. சில நேரங்கள்ல நானே அவரை வெறுக்கிறேன், குறிப்பா அவரோட முரட்டு சுபாவத்தை. ஆனா அதே நேரங்கள்ல எனக்கு அவர் மேல அக்கறையும் இருக்கு. எனக்கு காப்பாத்துறதுனால கூட இருக்கலாம். அதனால்தான் அவர் கனவை மாத்த நான் துணிஞ்சு இறங்கினேன். அப்படின்னா நான் தளபதியை வேணும்னு ஷூன்வான் கிட்ட அனுப்பின விஷயம் அக்காவுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாங்க. அக்கா, அது ஒருவேளை நான் ஏதாவது செஞ்சு அது தளபதியை பாதிச்சா நீ என் மேல கோவப்படுவியா? என் முகத்தையே பார்த்தா என்ன அர்த்தம்? எனக்கே பயமா இருக்கு. நட்சத்திரமே, அவங்க மனசுக்கு பிடிச்சத பண்றதுதான் நல்லது. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. ராணுவ முகாம்ல நீ செஞ்ச எல்லாமே எனக்கு தெரியும். நீ அவரை ஜெயிக்கிறதுக்கு அவர்கிட்ட தப்பா நடந்துகிட்ட. ஆனா அவர் அப்படி இல்லையே. அவருக்குன்னு தனி திட்டம் இருக்கு. மாமன்னர் உனக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரு. அந்த நம்பிக்கையை நீ காப்பாத்த நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த விஷயத்தையெல்லாம் நீ கட்டுப்படுத்தாம போற போக்குல தான் விடணும். போற போக்குல விடணுமா? எனக்கு உன்கிட்ட இதான்க்கா பிடிக்கும். உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் என் மனசுக்கு நல்லா இருக்கு. கிறுக்கு பயலே. சரி வா, நம்ம குடிக்கலாம்.
டவ் டவ் தளபதிக்காகவே இதை சிறப்பா செஞ்சிருக்கா. நானும் கூட அவருக்காக சிறப்பா செஞ்சிருக்கேன். குடி, நீ கூடிய சீக்கிரமே பெரிய நிலைமைக்கு போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். அக்காக்கா இரு, இப்ப மதுபானம் வேணுமா? அளவுக்கு அதிகமா குடிச்சு நீ தூங்கிட்டா? அதெல்லாம் நான் தூங்க மாட்டேன். டவுட்டோ வேற இப்ப இங்க இல்ல, அவளுக்கு தெரியாம கொஞ்சம் குடிக்கலாம்ல. இந்தா. ரொம்ப சுவையா இருக்கு. இன்னும் கொஞ்சம்க்கா. நீ கொஞ்சமா ஊத்திக்கா. தளபதி, ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? இதை நானே உங்களுக்காக செஞ்சேன். தளபதி, இதோட ருசி எப்படி இருக்கு? பரவாயில்ல. பிடிச்சிருந்தா நிறைய எடுத்து சாப்பிடுங்க. நான் நிறைய தான் கொண்டு வந்திருக்கேன். அப்புறமா இதை அத்தைக்கும் கொஞ்சம் கொடுங்க. தேவைப்படாது. ஏன் தேவைப்படாது? இன்னைக்கு இதை சாப்பிட்டது நானும் என்னுடைய குடும்பமும் ஒன்னா இருந்த நாட்களை எனக்கு நினைவுபடுத்துது. ஆனா நடந்து முடிஞ்சு எதையும் மாற்ற முடியாது. இப்ப இருக்கிற வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்தாகணும். என்ன சொல்ல வரீங்க? இங்க பாரு, இதுக்கப்புறம் என்னை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். உன் மனசுக்குள்ள எதையும் நீ சுமக்கவும் வேண்டாம். அதெல்லாம் முடியாது. சின்ன வயசுல இருந்து நம்ம 2 பேரும் ஒன்னாதானே வளர்ந்தோம். நம்ம ஜோடி சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டது. இந்த உலகத்திலேயே நான் தான் உங்களுக்கு ஏத்தவ. நம்ம சின்ன வயசுல ஒரே இடத்துல பயிற்சி எடுத்துக்கிட்டோம். எனக்கு அடிபட்டப்போ நீ தான் எனக்கு கட்டு போட்டு விட்ட. நம்ம உறவு எப்படி இருந்தாலும் நான் உன்னை சகோதரியா மட்டும்தான் பார்த்தேன். உனக்கு நல்லது மட்டும்தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல நான் விலகி வந்துட்டேன். ஆனா நீ இப்ப வரைக்கும் எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டனா? ஆமா, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு உன் மேல எந்த எண்ணமும் இல்ல. தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது நீங்க தான் நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட வாழ்வித்தைய பத்தி பேசலாம் தான் இங்க வந்திருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது. உங்க மாளிகை நல்லா இருக்கு. அப்ப சரி, நீ இங்கே இருந்து சுத்தி பாரு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஏமாத்துக்கார. சின்ன வயசுல இருந்து என் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி போறான் பாரு. டேய் தம்பி, என்னடா ஆச்சு? எனக்கு ஒரே சூடா இருக்கு. சரிங்க, நான் போய் கதவை திறந்து வைக்கிறேன். என்ன பண்ற? என்னாச்சு? நீ போதை ஆயிட்டியாக்கா? ஒருவேளை நான் உருமாறிட்டேன்னா? தப்பாச்சு. முதல்ல ஒரு கயிறு எடுக்கணும். பறவை மாதிரி மாறிட்டேனா அப்புறம் மானமே போயிடும். எனக்கு இது சரியா படலக்கா. எப்படி சொல்றதுன்னே தெரியல. கொஞ்சம் சீக்கிரம் சொல்லித்தல. நீ உருமாற போறது இல்லக்கா. ஏன்னா அதுல மயக்க மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க. என்னது? மயக்க மருந்து கலந்துருச்சா? ஐயோ அக்கா, அக்கா
说什么惹你生气了？哪句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴舌在头上吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝呀，盛夏穿过绿篱笆，我想在你肩膀吗？这眼泪都是牵挂，我还能有什么办法？没办法，是春雨随的落下，那就这样吧，丢盔弃甲。听他对他说说洒洒，嘻嘻哈哈像个甜蜜的童话，是春雨随的落下，那就这样吧，丢盔弃甲。